சீனி பழத்தை பற்றி இப்போ நாம் பார்க்க போகிறோம் வாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது எவ்வளோ அழகான பழமாக இருக்குது பாருங்கள். செர்ரி பழம் மாரி இருக்குது. இதுக்கு சிங்கப்பூர் செர்ரின்னு இன்னொரு பேரும் இருக்குது. இந்த பழத்துக்கு நிறையா மருத்துவ குணங்கள் இருக்குது. இந்த தேன் பழம், இந்த சர்க்கரை பழம் மரங்கள் சாலை ஓரங்களில் நல்ல தெருக்களில் வீட்டுக்கு முன்னாடி நிழலுக்காக இது வளர்க்கப்படுகிறது. கிராமங்களில் ரோட்டோரங்களில் நிழல் குடையை போல் குடை மாதிரியே அந்த மரம் காணப்படுகிறது. குடை போலே இருக்கும். நல்லா நிழல் அடர்த்தியாக உள்ளுக்குள்ளே மழை பெஞ்சால் கூட போயிட்டு அண்டிக்கிட்டோம்னா அந்த மழை நம்ம மேலே படாத அளவுக்கு இது ஒரு குடையான மரமாக இருக்கிறது. இது மருத்துவ குணமுடையது. இந்த பழத்துக்கு எல்லா மருத்துவ குணமும் இருக்குது. குறைந்த சுகர், லோ சுகர்னு சொல்லுவாங்க. அவங்க இந்த பழத்தை சாப்பிட்டா ரொம்ப நல்லது. குறைந்த இரத்த அழுத்தம் அவர்களும் இந்த பழத்தை சாப்பிட்றதால நிறைய நன்மை இருக்குது. நான்லாம் வருஷக்கணக்காக அந்த பழம் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பேன். ரோட்டோரத்தில் பார்த்தா அந்த பழத்தை பறித்து வாயில் போட்டுக்குவேன். எனக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதே பார்த்திங்கன்னா நிறைய பேர் ரோட்டில் யார் போனாலும் சரி இதோட விவரம் தெரிகிறவங்க இந்த பழத்தை சாப்பிட ஆரம்பிச்சிடுவாங்க. அப்படியே பறித்து வாயில் போட்டு சாப்பிடுவாங்க. இதில் சின்ன வகையான பழமும் இருக்குது. சின்னதாக இருக்கும். அதுவும் நல்லா தேன் மாதிரி நல்லா சர்க்கரை பழம், அதுவும் நல்லா இருக்கும். இது கொஞ்சம் ஒரு இளந்த பழம் மாதிரி, ஒரு செர்ரி பழம் மாதிரி, இதுவும் நல்லாயிருக்கும். இது பிதுக்குனா பாருங்கள், உள்ளுக்குள்ளே இப்போ பொடிசாக ஒரு ஜாம் மாதிரி விதை சூழ்ந்து இருக்கும். இது அப்படியே வாயில் போட்டு சாப்பிட்லாம். பார்த்திங்கன்னா இதுக்கு எல்லா மருத்துவ குணங்களும் இருக்கும். இதான் மரம் பாருங்கள், எவ்வளோ கொத்தாக இலையோட நல்லா அடர்த்தியாக நல்லா நிழல் கொடுக்கும் மரமாக அவ்வளோ அற்புதமாக இருக்குது இந்த மரம். இந்த இலையை தேநீர் அருந்தலாம். இந்த இலையை டீ வச்சு சாப்பிட்லாம். நல்லா காய்ச்சி சுண்டை வச்சு பார்த்திங்கன்னா பனை வெல்லமோ அல்லது பனங்கருப்பட்டியோ போட்டு இது டீயாக குடிக்கலாம். குடித்தா ரொம்ப நல்லது, எனர்ஜி. அது நிறையா பக்கம் அந்த மாதிரி பண்ணுறாங்க. நானே சில நேரம் டீ வச்சு குடிச்சிருக்கேன். இப்போ பசங்களாம் ஸ்கூல் பசங்களாம் அந்த பழத்தை பார்த்தாங்கன்னா பறித்து வாயில் போட்டுக்குவாங்க. அவங்க நல்லா அற்புதமான ருசியாக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு தேன் பழம்னு பேர். பார்த்திங்கன்னா இது இந்த பூவை இந்த மரத்தோடைய பூக்களில் தேனீக்கள்லாம் பார்த்தா மெயினாக இந்த மரங்களில் வந்துடும். பூக்களை விடாது. ஏன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது பூக்களுடைய இந்த பூவிலிருந்து தேன் எடுத்து உரியும் பொழுது தேனீக்களுக்கு ரொம்ப ஆனந்தமாக இருக்கும். இதோடைய பூக்களுடைய சாறு நல்லா சுவையாக ரொம்ப அற்புதமாக இருக்கும். பாருங்கள், நிறையா பழங்கள் இருக்குது பாருங்கள். பழம், காய், செங்காய் சாலையோரங்களில் வீட்டு முன்னாடி நிழலுக்காக வளர்க்கப்படுது. பார்த்திங்கன்னா 40 அடி 35 அடி பக்கமாக இது வளருது. எல்லா தெருவோரங்களையும் இருக்குது. இதை சும்மா கண்டு காணாமல் பார்த்துட்டு போகிறாங்க. அது சாப்பிட்லாம். சாப்பிட்டா உடலுக்கு ரொம்ப சக்தி வாய்ந்தது. நல்லா நோய் எதிர்ப்பாற்றலுக்கு தரக்கூடியது. உடலுக்கு நல்லா தெம்பை கொடுக்கக்கூடிய சக்தி. எல்லா நோயும் இதை போக்கக்கூடிய சக்தி இந்த பழத்துக்கு இருக்குது. அதாவது லோ சுகர் லோ ப்ரெஷர் உள்ளவங்க மட்டும்தான் இதை சாப்பிட்டா ரொம்ப நல்லது. அதனால் இதை பார்த்திங்கன்னா வெயில் நேரத்தில் விடாதீங்க. இந்த மரத்தை பார்த்தீங்கன்னா பயன்பெறுங்க. சீரியல் பல்பு எரிஞ்சு அப்படி இருக்கும், அந்த மாதிரி நல்லா அழகாக இருக்கும்.
இந்த இலைக்கு, இந்த காய்க்கு, இந்த பழத்துக்கு. இதோடைய இது ரொம்ப அழகாக இருக்கும். இந்த மரத்தை பார்க்குறதுக்கு நல்லா பசுமையாகவும், நல்லா பார்க்கள், நிறையா பார்க்கள்லாம் பார்க்கலாம், சாலை ஓரங்கள்லாம் பார்க்கலாம். ரொம்ப அருமையாக இருக்கும். பூக்கள்லாம் ரொம்ப அழகாக இருக்கும். வெள்ளை கலர், மஞ்சள் கலர் மரகந்தத்தோட இந்த பூக்கள் வந்து ரொம்ப அருமையாக இருக்கும். பாருங்கள், ஒரு பூவில் பாருங்கள், தேனீக்கள் வந்து தேனை உரியுது பாருங்கள். ஒரு பூவில் வந்து தேனி வந்து தேனை உரியுது. அவ்வளோ அவ்வளோ ருசியாக வந்து இந்த தேனீக்கள் வந்து இந்த மரத்தில் இதோடைய தேனை வந்து உரியுது. ஏன்னா இதுக்கு அவ்வளோ இனிப்பு இருக்குது. இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. இந்த பழம் வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா விடாதீங்க. பாருங்கள், நான் கையில் வச்சுருக்கிறது கூட தெரியாத அந்த தேனி வந்து அந்த பூவில் இருக்க தேனை வந்து சுவைக்குது பாருங்கள். அப்போ எந்த அளவுக்கு அது ருசியாக இருக்கும். அந்த பூவில் இருக்கிற தேன் வந்து எந்த அளவுக்கு ருசியாக இருக்கும் நினச்சி பாருங்கள். இந்த பழம் வந்து உடம்புக்கு ரொம்ப சக்தி வாய்ந்தது. இதை பயன்பெறுங்க. பாருங்கள், இப்போ நான் சாப்பிட்றேன் பாருங்கள். ரொம்ப நல்லா அப்படியே சாப்பிட வேண்டியதுதான். அது தோல் பிடிக்கலாம் கூட தோலை துப்பிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது பழம். நீங்களும் பறித்து சாப்பிடுங்க.